ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவர் சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 504 ஆரம்பிக்கிறது. என் சுய மோட்சம் எப்படி போனாலும் போகட்டும், எனக்கு மோட்சமே கிடைக்காமல் போனாலும் கூட போகட்டும், உலகத்துக்கு நல்லதாக தொண்டு செய்து கொண்டே இருந்தேனானால் அதுவே போதும் என்று செல்வதெல்லாம் கூட நன்றாக ஆலோசித்து பார்த்தால் ஒரு தினசான ஈகோ தான். மற்ற ஜனங்களுக்கு நீ நல்லது பண்ணி சம்ரட்சிப்பது இருக்கட்டும், உனக்கு ஈஸ்வரன் மனசு என்று ஒன்றை கொடுத்து அது உன்னை ஜீவாத்மா பாவத்தில் குறுக்கி கட்டி போடும்படியாக ஒரு பக்கம் மாயையில் வேடிக்கை பண்ணும்போதே இன்னொரு பக்கம் அதிலிருந்து நீ விடுபட்டு அவனாகவே அவனுடைய நிர்குண சுரூபத்தில் ஒன்றுபடுவதற்கும் சாதனா மார்க்கம் கொடுத்திருக்கிறானோ இல்லையோ? அப்படி இருக்கும்போது நான் விடுபட மாட்டேன், ஜெயிலே தான் இருந்து கொண்டு ஜெயிலில் இருக்கிற மற்றவருக்கு நல்லது பண்ணுவேன் என்றால் அந்த ஜெயில் சூப்பரண்டு ஈஸ்வரன் தானே, அவனுக்கு அடங்கித்தானே நீ மற்ற கைதிகளுக்கு எந்த நல்லதும் பண்ண முடியும். எப்படியானாலும் நீ பண்ணும் நல்லதும் இந்த ஜெயிலுக்குள்ளே தானே. இதிலிருந்து எவரையும் விடுவிப்பது நிச்சயமாக உன் கையில் இல்லை, அது அவன் கையில் தான் இருக்கிறது. அதற்கு அவரவரே முயற்சி செய்தால்தான் அவன் பூட்டை திறந்து விடுவான். நீ செய்யும் நல்லது உபகாரம் எல்லாம் சம்சார பந்தம் என்ற விலங்கை போட்டு கொண்டிருக்கும் இந்த மாயாலோக ஜெயிலுக்குள் தான். இதற்குள்ளேயே பெறக்கூடிய சிறிய ஆனந்தங்களில் சிலவற்றை மற்றவர்களுக்கு உண்டாக்கியே தருவேன் என்று வீம்பு பிடித்து கொண்டு நீயே ஜெயிலிருந்து விடுபட்டு சாஸ்வதமான பேரானந்தத்தை அடைய ஹேதுவான, அதாவது காரியமற்ற ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய யோக்கியதையை ஈஸ்வரன் தருகிற போது கூட கர்மாவில் தான் போய்கொண்டிருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அது அகம்பாவமாயிருக்கிறது, அசட்டுத்தனமாகவும் இருக்கிறது. அவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய காரியத்தை விட்டுவிட்டு ஞானத்தில் பிரவேசித்து மோட்சம் அடைவதற்கான யோக்கியதை ஏற்படாது. எனவே இந்த யோக்கியதை வேண்டாம் என்று சொன்னால் ஈஸ்வரானுக்கிரகமே வேண்டாம் என்று தள்ளுவதாகத்தான் அர்த்தம். தன் சொந்த விஷயத்தில் இப்படி ஈஸ்வரன் செய்கிற முடிவான பரமானுக்கிரகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நம்மை விட அவனுக்கு ஜாஸ்தி பொறுப்பிருக்கிற அவனுடைய சிருஷ்டியான மற்றவர்களுக்குத்தான் தற்காலிக நல்லதுகளை பண்ணுவேன் என்று புறப்பட்டால் இதற்கும் அவன் அனுக்கிரகம் இருந்தால்தானே முடியும். ஈஸ்வரானுக்கிரகம் இல்லாமல் சேவைக்கு எவர்தான் செய்ய முடியும்? அவனே இவன் சேவை பண்ணியது போதும், இனிமேல் இவனுடைய சேவை இல்லாமலேயே நாம் லோகரட்சணத்தில் வேறு கருவிகளை கொண்டு பண்ணிக்கொள்வோம் என்று இவனை ஞான நிஷ்டா யோக்கியதையும் பெறும் வாசலுக்கு அழைத்து கொண்டு போகும்போது அந்த பரமானுக்கிரகம் வேண்டியதில்லை என்று புறக்கணிக்கிறவன் அப்புறம் தான் செய்ய நினைக்கிற சேவை நிறைவேறுவதற்கு அவனுடைய அனுக்கிரகத்தை எப்படி பெற முடியும்? அதாவது இவன் தன்னுடைய மோட்சத்தையும் தானாகவே வேண்டுமென்று பறிகொடுத்துவிட்டு தான் பண்ணும் சேவையும் நிறைவேறாமல் இரண்டும் கட்டானாக வீணாய் போகும்படியாகவே ஆகும். சுவார்த்தமாக தன்னலம் பயப்பதாக தனக்கு எதுவும் வேண்டாமாக்கும், பரார்த்தமாக அதாவது பரநலம் பயப்பதற்காகவே வாழ வேண்டும் என்று என்னதான் ஒருவன் ஆசைப்பட்டாலும் ஈஸ்வரன் என்னவோ இவன் பரார்த்தம் என்று நினைத்து பண்ணும் சேவையெல்லாம் கூட இவனுக்கு சுவார்த்தமாக சித்த சுத்தி ஞான நிஷ்டா யோக்கியதா சித்தி ஆகியவற்றை உண்டாக்கும்படித்தான் வைத்திருக்கிறான். இவன் பரோபகாரம் என்று நினைத்து பண்ணுவது பிறருக்கு உபகாரமாக இல்லாமலே முடிந்தாலும் முடியக்கூடும். ஆனால் இப்படி ஒரு கர்மயோகம் பண்ணுவதால் இவனுக்கு சித்தசுத்தி ஏற்பட்டே தீரும். என் சிருஷ்டியைத்தான் நான் கவனித்து கொள்கிறேன், உன்னை அதில் நடுவே கொஞ்சம் கருவியாக வைத்துக் கொள்கிறேன் என்றால் அது உன்னை சுத்தப்படுத்தத்தானே தவிர உன் மூலமாகத்தான் எனக்கு மற்றவர்களை பற்றிய காரியம் நடக்க வேண்டும் என்பதால் அல்ல. ஆனபடியால் ஸ்வயமோக்ஷம் வேண்டாம், பரநல காரியம்தான் பண்ணுவேன் என்றெல்லாம் உனக்கு அது ஈகோவாக தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு அசட்டு ஈகோவில் சொல்லிக்கொண்டு இரண்டுமில்லாமல் பண்ணிக்கொள்ளாதே என்றுதான் பகவான் சொல்வார். மற்றவர்களை பற்றி ஈஸ்வரனுக்கு இல்லாதது உனக்கென்ன? நேரே உனக்கென்று அவன் கொடுத்திருக்கும் மனசை சரி பண்ணிக்கொள்ள மாட்டேன், அதை அவனிலேயே கரைத்து பூர்ணமாக்க மாட்டேன் என்று அலட்சியம் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கு ஏதோ செய்கிறேன் என்று புறப்படுவது அதிக பிரசங்கித்தனமாகத்தானே இருக்கிறது. காரியமில்லாமல் ஆத்ம விசாரம் செய்ய பக்குவம் போதாமல் மனஸ் நாலாதிசையும் பாய்ந்து கொண்டு இருக்கும் வரையில் சத்காரியங்கள் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் இந்த கர்மயோக பலனாக ஒரு காலத்தில் சித்தம் பக்குவப்பட்டு ஆத்ம விசாரத்தில் அமைதியாக உட்கார யோகிதை சித்திக்க ஆரம்பிக்கும். அப்பொழுதும்
கர்மாத்தான் பண்ணி லோகத்துக்கு நல்லது செய்வேனாக்கும் என்று புறப்பட்டால் அது அதிக பிரசங்கித்தனம்தான். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.